கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அமெரிக்க தலைநகரான வாஷிங்டன் டிசியில் உள்ள புகழ்பெற்ற கேபிட்டல் கட்டடத்தில் உலகளவில் அனைவராலும் அறியப்பட்ட மிக பிரபலமான சுவிசேஷ ஊழியரான பில்லி கிரஹாம் அவர்களின் நினைவு சிலை தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தேசத்தில் 1918ஆம் ஆண்டு பிறந்த பில்லி கிரஹாம் அவர்கள் தேவனுக்காக உலகெங்கிலும் சென்று வைராக்கியமாக ஊழியம் செய்தவர் ஆவார். அநேக மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதையில் வழிநடத்தியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் உயிரோடிருந்த தன்னுடைய வாழ்நாளில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படும் அளவிற்கு உயர்ந்திருந்தார். ஆனால் அவரோ, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், அந்த நிலையிலிருந்து ஒருபோதும் நான் தாழ்ந்து வரமாட்டேன் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக ஜனாதிபதி பதவியையும் தூக்கி இருந்தவர் ஆவார். இத்தகைய வைராக்கியமான தேவ ஊழியரை அடுத்தடுத்த தலைமுறைகள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் டிசியில் அமைந்துள்ள கேபிட்டல் கட்டடத்தில் கையில் பரிசுத்த வேதாகமத்துடன் நின்று கொண்டிருக்கும் பில்லி கிரஹாம் அவர்களின் உருவ சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இவரின் நினைவு பீடத்திற்கு கீழே யோவான் 14:6, இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்ற வசனமும், யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற 2 வசனங்களும் பொறிக்கப்பட்டுள்ளது. பில்லி கிரஹாம் அவர்கள் ஒவ்வொரு முறை தேவனுடைய வார்த்தைகளை மேடையில் பேசும்போது இந்த 2 வசனங்களையும் அடிக்கடி குறிப்பிடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இயேசு கிறிஸ்துவின் பணிக்காக ஜனாதிபதி பதவியை தூக்கி இருந்தவர் இன்று ஜனாதிபதிகள் வாழும் வெள்ளை மாளிகை கட்டடத்தில் கையில் பரிசுத்த வேதாகமத்துடன் பிரசங்கிக்கும் வடிவில் அவருடைய நினைவு தோற்றம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தில் தான் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் அமெரிக்க அதிபர்களின் பதவியேற்பு விழா நடைபெறும். இந்த கட்டிடத்தில் தான் அமெரிக்க அரசு உறுப்பினர்கள் புதிய புதிய சட்டங்களை இயற்றுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்ற வசனத்துக்கு ஏற்ப தேவனுடைய பணிக்காக ஜனாதிபதி பதவியை தூக்கி இருந்தவர் இன்று ஜனாதிபதி மாளிகையில் உருவ தோற்றத்தில் கம்பீரமாக நிற்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காணொலியை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.